நீலகிரி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பவானிசாகர் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருடன் அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் நிர்வாகிகளும் வாக்கு சேகரித்தனர். பொதுமக்கள் மத்தியில் பேசிய அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கொரோனா காலத்தில் அனைத்து மக்களுக்கும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்திய திட்டங்களை எடுத்துக் கூறிய லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவற்றை மனதில் வைத்து ஆதரவு தருமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கொரோனால நம்மள கையே விட்டுட்டாங்க, தடையை மட்டும் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் மக்கள் அனைவரையும் தன் பிள்ளைகள் போல பார்த்துக்கிட்டார். அரிசி பருப்பெல்லாம் கொடுத்து விட்டார்ல, எல்லாருக்கும் எல்லா ஜனத்துக்கும் கொடுத்தார். வேலையில் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். அந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? நீங்கள் எல்லாம் அம்மா அவர்களிடம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்த திட்டங்களை எல்லாம் மனசுல வச்சு ரெட்டலைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். ரெட்டலைக்கு இந்த தேர்தல் நீங்கள் ஆதரவு கொடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் கரங்கள் வலுப்பெறும். மீண்டும் உங்களுக்கு நல்ல திட்டங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.